வாட் இஸ் எக்கனாமிக்ஸ்? ஸோ எக்கனாமிக்ஸ் ஆரம்பித்தா எப்போவுமே ஒரு டாபிக் ஆரம்பித்தா என்னன்னு சொல்லணும், வாட் இஸ் த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். ஸோ வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த டாப்பிக்கை வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பொருளாதாரம்னா என்ன? ஸோ பொருளாதாரம்னா என்னன்னா ஒரு அறிஞர்கள் நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்குடைய ஃபஸ்ட்டு யூனிட்டாக இருக்கட்டும், இல்லை 12th ஸ்டாண்டர்ட் புக்குடைய ஃபஸ்ட் யூனிட்டாக இருக்கட்டும், ரெண்டு புக்லையுமே நீங்கள் சமச்சீரில் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸ் நிறையா இருக்கும். நிறைய பொருளாதார அறிஞர்கள் நிறைய டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன்ஸ் என்னன்னு பார்த்தா இதுதான். ஸோ வாட் இஸ் எக்கனாமிக்ஸ்? ஸோ பொருளியல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ உங்களுக்கு பண்டங்களும் பணிகள், அதாவது சரக்குகள் சேவைகள் வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ சரக்கு மற்றும் சேவையோடைய உற்பத்தி, பகிர்வு மற்றும் நுகர்வு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், உற்பத்தி, அப்புறமா வந்து பகிர்வு, உற்பத்தி செஞ்சதை மக்கள்கிட்டையும் இல்லை வேற ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ், வேற ஒரு சில தொழில்கள்கிட்டையும் கொண்டு வந்து சேர்க்கறது. அப்புறமா அதை நுகர்றது யார் யார் பண்ணுறா? தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரீஸும் வந்து தே ஆர் கன்சியூமிங். அக்ரிகல்ச்சரும் கன்சியூம் பண்ணுது. ஏன்னா வந்து இப்போ ஃபெர்டிலைசர், சீட் அப்படிங்கிறது வந்து ஒரு தொழிற்சாலை உருவாக்குது. தொழிற்சாலை உருவாக்குறத வேளாண் அக்ரிகல்ச்சரும் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. அதே தொழிற்சாலை உருவாக்குறத வந்து மக்களும் கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அனைவருமே நுகர்றது. இது மூணுத்தை பற்றின படிப்பு தான் எக்கனாமிக்ஸ். ஸோ இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய ஸ்டடி. ஸோ இதை வந்து ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன முக்கியமாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது தான் வந்து உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை, அதாவது நிலம், அதே மாதிரி வந்து முதல், ஸோ லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேண்ட் அப்படின்னா நிலம், லேபர் அப்படின்னா வந்து உழைப்பு, அப்புறமா வந்து கேபிட்டல் அப்படின்னா முதல், ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி காரணிகள் தான் இருக்கு. இந்த உற்பத்தி காரணிகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அதை சிறந்த முறையில் எஃபிஷியண்டா, ஸோ யூஸ் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் யூஸ் ஆஃப் ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ் அப்படின்னா இந்த உற்பத்தி காரணிகள்லாம் நமக்கு அபண்டண்டா இல்லை, நிறைய கொட்டி குவிக்கல, இது ஸ்கேர்சிட்டியோட தான் இருக்கு. அதை சரியா பயன்படுத்தி நம்ம உற்பத்தி செய்யறது. ஸோ efficient use of scarce resources for production, distribution, consumption of goods and services is called as economics அப்படின்னு சொல்றோம். இது பேசிக் டெஃபினிஷன். இதுல இருந்து கேள்வி வர போறது இல்லை. ஆனா எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம், வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்கு தான் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம என்டையர் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம்னா உற்பத்தி பத்தியும், இல்லைனா வந்து நுகர்வு பத்தியும், இல்லைனா வந்து டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பகிர்வு பத்தியும் தான் வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் எக்கனாமிக்ஸ். அடுத்த டாபிக். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம ரெண்டா பிரிக்கணும், அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா பேரியல் பொருளியல், மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா நுண்பொருளியல். ஸோ நுண்பொருளியல் மைக்ரோ. ஸோ மேக்ரோக்கு மைக்ரோக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் எக்கனாமி ஆஸ் அ ஹோல். பொருளாதாரத்தை ஒரு என்டையர் கண்ட்ரிக்கும் வச்சு நீங்க படிக்கிறது, நாட்டின் முழு பொருளாதாரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது தான் நீங்க வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸை வந்து நீங்க இந்தியா ஃபுல்லா அப்ளை பண்ணி படிப்பீங்க, இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா அப்ளை பண்ணி படிப்பீங்க. இந்த மாதிரி ஃபுல்லா அப்ளை பண்ணி படிக்கிறதுக்கு பேர் தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா நுண்பொருளியல். நுண்பொருளியல்னா என்னதுன்னா ஒரு பர்டிகுலர் செக்டர், ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஸோ ஒரு பர்டிகுலர் கமாடிட்டி. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா பொருட்களோட விலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பணவீக்கம் பத்தி பாக்குறது, அதுவும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஆனா ஒரு தக்காளியோட விலையை மட்டும் எடுத்து தனியா எடுத்து படிக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்தியா ஃபுல்லா விலைவாசி எப்படி இருக்குன்னு படிக்கிறதுக்கு பேர் இன்ஃபிளேஷன், பணவீக்கம், அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்குள்ள வருது. ஆனா வெறும் ஒரே ஒரு தக்காளி, இந்த தக்காளி ராஜஸ்தான்ல எவ்வளவு விலை, இந்த தக்காளி தமிழ்நாட்டு சந்தையில எவ்வளவு விலை அப்படின்னு ஒரு பர்டிகுலர் கமாடிட்டி ஒரு பர்டிகுலர் இடத்துல சின்ன ஏரியால எடுத்து படிக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, என்டையர் நாட்டோடைய நிதி கொள்கை பத்தி படிக்கிறது நிதி கொள்கை, பிஸ்கல் பாலிசி, மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஒரு பர்டிகுலர் கம்பெனி, இப்போ டாடா அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியோடைய நிதி எப்படி இருக்கு, நிதி கொள்கைகள் எப்படி இருக்கு அப்படின்னு படிக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஸ்டாக், ஷேர் மார்க்கெட்ல அவங்களுடைய ஸ்டாக் வேல்யூ, பங்கு சந்தையில அவங்களுடைய பங்குகளுடைய விலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு படிக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். என்டையரா ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பொதுவாக படிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ என்டையரா ஒரு நாடு அப்படிங்கிறது பேசிக் ரெஃபரன்ஸ் யூனிட்டா வச்சு படிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த பிரிவு முழு பொருளாதாரத்தின் முழு தொகுதியையும் ஆராயும் பகுதிகளை கொண்டது, நாட்டின் முழு பொருளாதாரத்தையும் கணக்கில் கொள்கிறது. இது பொருளாதாரத்தின் பொது விலை நிலையோடு தொடர்புடையது. சரிங்களா, இது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்தின் சிறு பகுதிகளை மட்டும் கணக்கில் எடுத்துக் கொள்கிறது. தனிப்பட்ட பொருளாதார முகவர்களுக்கான உற்பத்தியாளர், நுகர்வோர் எடுக்கும் பொருளாதார முடிவுகள், அதாவது
which deals with economics decision making of individual economic agents. Individual economic agents na yaru நம்ம மக்கள் வந்து எப்படி மார்க்கெட்ல பொருள் வாங்குறாங்க அந்த மாதிரி மைக்ரோ லெவல்ல படிக்கிறது. It deals with the process of price determined in the case of an individual products. அதான் சொன்னல பணவீக்கம் நாடு பூரா படிச்சா மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஒரு தக்காளியோட விலை மட்டும் ராஜஸ்தான்ல எவ்வளவு இருக்குன்னு படிச்சா மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ அதுதான் வந்து மைக்ரோக்கும் மேக்ரோக்கும் உள்ள வித்தியாசம். நுண்ணியல் பொருளியல். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல வி ஆர் கெட்டிங் த பிக் பிக்சர், அதாவது பெரிய அளவில் படிப்பது. ஸோ நேஷனல் இன்கம், முழு நாட்டோட உற்பத்தி அதாவது ஜிடிபி, ஸோ அந்த ஜிடிபி பற்றி படிக்கிறது, அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி படிக்கிறது, ஒரு நாடு பூரா வேலையின்மை எப்படி இருக்குன்னு படிச்சா அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சரிங்களா? ஃபேஸ்புக் அப்படிங்கிற இந்த கம்பெனி இல்லை கூகுள் அப்படிங்கிற கம்பெனி அவங்க கம்பெனில இருந்து இத்தனை ஆயிரம் பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட பற்றி படிக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். உங்களுக்கு புரியுதா? நாடு பூரா இருக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா ஃபேஸ்புக்ல வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்றது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ அதுதான் பார்க்கணும். ஸோ இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், ஸோ இதில் வந்து நமக்கு வந்து நேஷனல், குளோபல், ரீஜனல் எக்கனாமிக்ஸை ஃபுல்லாக பார்க்கறது தான் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்து ஸ்கோப். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்குள்ளே என்னென்னலாம் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய், நேஷனல் இன்கம். ஸோ ஒரு நாட்டுடைய மொத்த வருமானம், இப்போ நம்ம ஒரு தனிநபர் வந்து மாச சம்பளம் வாங்குறோமா இல்லை பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு லாபம் வருதா அப்படின்னு பார்க்குறது தனிநபர் வருமானம். ஒரு நாட்டுடைய மொத்த வருமானத்தை தான் நம்ம ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி படிக்கிற நேஷனல் இன்கம். ஒரு நாட்டோடைய இன்ஃப்ளேஷன், இப்போ நீங்கள் இன்ஃப்ளேஷன் படிக்கிறப்போ என்டையர் இந்தியாவுக்கு தான் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் படிக்கிறோம். நீங்கள் இன்ஃப்ளேஷன் வந்து 6% இருக்கு, 7% இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்டையர் இந்தியாவுக்கும் இருக்கிறது தான் பார்க்குறோம். ஸோ வாணிப சுழற்சி, ஸோ பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிஸ்னஸ் சைக்கிளில் எக்கனாமி ரிசெஷனில் போகுது, ஸோ எக்கனாமி வந்து பூமில் இருக்கு, ஸோ எக்கனாமி ரெக்கவரியில் இருக்கு, ஸோ எக்கனாமி டிப்ரெஷனில் போகுது. 1929 வந்து டிப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி எக்கனாமி ஒரு சைக்கிள்லையுமே போகிறது தான் பிஸ்னஸ் சைக்கிள், ஒரு ஸ்டேஜஸையும் கடக்கிறது. நெக்ஸ்ட் வந்து வறுமை. ஸோ என்டையர் நாடோட தான் நம்ம வறுமை எவ்வளோ, வேலையின்மை, பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அட் கண்ட்ரி லெவல் தான் நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி வளர்ச்சி, ஒரு நாட்டோடைய வளர்ச்சி, எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் அ கண்ட்ரி தான் நம்ம படிப்போம். ஸோ அதனால கண்ட்ரி ஃபுல்லாக தான் ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி பணவியல் கொள்கைகள். ஸோ பொருளாதார கொள்கைகளுக்குள்ள நமக்கு நிதி கொள்கை வரும், பணவியல் கொள்கை வரும். அதே மாதிரி மக்களுடைய நலனுக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் அரசாங்கம் கொண்டு வர எல்லா வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்டல் பாலிசிஸ் எல்லாமே வந்து இட் வில் கம் அண்டர் திஸ் எக்கனாமிக் பாலிசிஸ். ஸோ இது எல்லாமே நாடு ஆஸ் அ ஹோல் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியர். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ டேஞ்சர் ஆஃப் எக்ஸசிவ் ஜெனரலைசேஷன். ஸோ இதை வந்து என்ன பண்ணிடுதுன்னா பொருளாதார முழுமையும் மிகைப்படுத்தி பொதுமையாக்கும் ஆபத்து. ஸோ மிகைப்படுத்தி பொதுமையாக்கும்னா என்னதுன்னா, இப்போ இந்தியாவில் பணவீக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்தியா ஃபுல்லாவும் அதே விலைகள் தான் இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இருக்காது. மேபி வட இந்தியாவில் மட்டும்தான் வந்து தக்காளியோட விலைகள் உயர்ந்திருக்கலாம், தென்னிந்தியாவில் தக்காளியோட விலைகள் நார்மலா சீராக தான் இருந்திருக்கும். இல்ல தென்னிந்தியாவில் மட்டும் வந்து பருப்போட விலைகள் உயர்ந்திருக்கலாம், வட இந்தியாவில் அது சீரா இருந்திருக்கும். ஆனா நம்ம வந்து கொள்கைன்னு எடுத்து பாக்குறப்ப இந்தியா ஃபுல்லா விலைவாசி உயர்வு, இந்தியா ஃபுல்லா விலைவாசி உயர்வுன்னு அந்த ஜெனரலைசேஷன். ஸோ அதுதான் முதல் பிரச்சனை. இட் அசியூம்ஸ் ஹோமோஜினிட்டி among individual units. ஸோ ஹோமோஜினிட்டினா அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து தனிப்பட்ட நிறுவன அனைத்தையும் ஓரினத்தன்மை வாய்ந்தது என்ற ஏடுகோலை பேரியல் பொருளாதாரம் கொண்டுள்ளது. ஸோ எல்லாத்தையும் வந்து ஜென்ரலைஸ் பண்ணிடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணிடுதுன்னா இந்தியா ஃபுல்லா இப்படிதான், இந்தியா ஃபுல்லா வறுமை இருக்கு, இந்தியா ஃபுல்லா வந்து பெர் கேபிட்டல் இன்கம் இப்படி இருக்கு. ஸோ இந்தியா ஃபுல்லா அப்படின்னு சொல்லி இது ஜென்ரலைஸ் பண்றது தான் இதுல இருக்க பிரச்சனைகள். ஸோ அதே மாதிரி வந்து இந்த பேரியல் கொள்கை ரிலேட்டடான மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளியல் ரிலேட்டடான இண்டிகேட்டர்ஸ், நம்ம மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஜிடிபியா இருக்கட்டும், நேஷனல் இன்கமா இருக்கட்டும், இன்ஃப்ளேஷனா இருக்கட்டும், பிசினஸ் சைக்கிள், பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், நிதி கொள்கை, பணக்கொள்கை, இதுல எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி இது எல்லாமே வந்து அக்யூரேட்டா மெஷர் பண்றாங்களா அப்படின்னா இல்ல, எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்டா தான் வந்து மெஷர் பண்றாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் அன் அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் தானே தவிர அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிறது இல்லை. நம்ம வந்து இதை வந்து ஒரு சாம்பிள் சர்வே எடுத்து இந்தியா ஃபுல்லா, அதாவது ஒரு சிறு டேட்டா செட், ஒரு சின்ன டேட்டா செட் மட்டும் வச்சு அதை நம்ம கால்குலேட் பண்ணி இந்தியா ஃபுல்லா அப்படிதான் அப்படின்னு நம்ம ஜெனரலைஸ் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் இதுல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அடுத்து வந்து எக்கனாமிக்ஸோடைய டைப்ஸ், எக்கனாமிகளுடைய வகைகள் என்னென்ன, பொருளாதாரத்தின் வகைகள். ஸோ பொருளாதாரத்தின் வகைகளில் முதல்ல ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், வளர்ச்சி நிலையை வச்சு நம்ம டெவலப்டு, அண்டர் டெவலப்டு, அன்டெவலப்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். டெவலப்டு கண்ட்ரி, அண்டர் டெவலப்டு கண்ட்ரி அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ வளர்ச்சி நிலையை வச்சு வளர்ந்த நாடு, வளராத நாடு, அதே மாதிரி வந்து வளரும் பொருளாதாரம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம்ல. ஸோ அப்படி பிரிக்கிறது வந்து முதல். ஸோ வளர்ச்சி நிலை, ஸோ வளர்ந்த நாடுகள் அப்படின்னா
அவங்களுடைய ஜிடிபி வந்து அவங்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். ஸோ தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது வந்து ஸோ $12,000 அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து வளர்ந்த நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வளராத நாடுகள் அப்படின்னா அந்த பெர் கேபிட்டா இன்கம் வந்து $1,500 கீழே இருக்கும்போது அது வளராத நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1500 12,000 இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து லோவர் மிடில் இன்கம், ஹையர் மிடில் இன்கம் அப்படின்னு பிரிப்போம். அடுத்து வந்து சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நடவடிக்கைகள், அதாவது கேபிட்டலிஸ்டா, சோஷியலிஸ்டா, மிக்சடா, இதை பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த எக்கானமியோட தன்மை என்ன, அந்த பொருளாதாரத்தோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து அது எப்படி வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம அப்படி சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்மால் எக்கனாமியா, லார்ஜ் எக்கனாமியாங்கிறது வந்து அளவு வச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மால்டீவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன எக்கானமி. ஓகே, நம்ம தமிழ்நாடை விட கம்மி சைஸ் இருக்கிற ஒரு எக்கானமி. தமிழ்நாடு எக்கனாமி இஸ் பிக்கர் தென் மால்டீவ்ஸ் எக்கனாமி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டோட எக்கானமி அந்த கண்ட்ரியோட எக்கனாமியே அதிகம். ஸோ அந்த அளவை வச்சு நம்ம லார்ஜ் எக்கானமி, ஸ்மால் எக்கானமி அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டாட்டிக்கா, டைனாமிக்கா, நிலையா இருக்கா இல்லைனா வந்து டைனாமிக்கா மாறும் தன்மை உள்ளதா அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். ஸோ ஸ்டாட்டிக் எக்கானமி அப்படின்னா இப்போ நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக், க்ளோஸ்டு. இந்தியாவும் பார்த்தீங்கன்னா 1991 முன்னாடி வரைக்கும் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக இருக்கா இல்லை டைனாமிக்காக வந்து நம்ம திறந்து அதை மாற்றுறோமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன்ஸை வச்சு ஓப்பனாக க்ளோஸ்டா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸை வச்சு ட்ரெடிஷ்னலா இல்லைனா மாடர்னா, இன்னும் பழமையான டெக்னாலஜியை பயன்படுத்திக்கிட்டு, பழமையான சிந்தனைகளை வச்சுக்கிட்டு, பழமையான பொருளாதார சிந்தனைனா க்ளோஸ்ட் எக்கானமியா இருக்கிறது, அந்நிய முதலீடுகளை அலோவ் பண்ணாமல் இருக்கிறது. அதே மாதிரி வந்து தற்சார்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நன்மையான விஷயம். ஆனால் தற்சார்புல நம்ம மாடர்னைசேஷன் பண்ணல. ஸோ செல்ஃப் ரிலையன்ஸ் வித்தவுட் மாடர்னைசேஷன் இஸ் டேஞ்சரஸ். உங்ககிட்ட இருக்கிற பிரிமிட்டிவ் டெக்னாலஜி, பழைய டெக்னாலஜி வச்சுக்கிட்டே நம்ம வந்து தற்சார்புல இருந்தா தட் இஸ் ஆல்சோ வில் நாட் ஹெல்ப் தி எக்கானமி. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா மாடர்னா அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்புறம் லெவல் ஆஃப் நேஷனல் இன்கம். ஸோ நேஷனல் இன்கம் வச்சு லோ இன்கமா, மிடில் இன்கமா, ஹை இன்கமா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து டைப்ஸ், பெரிய கான்செப்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இப்போ பொருளாதார அமைப்பு. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இந்தியன் எக்கானமி அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நமக்கு வந்து சிலபஸில் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம இதை புரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியன் எக்கனாமியோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா பொதுவாக இப்போ எக்கனாமியோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ எக்கனாமி வந்து பெருசாக வந்து நம்ம 3 ஸ்ட்ரக்சர்ஸில் பிரிக்கிறோம். அதாவது கேபிட்டலிஸ்டிக், அதாவது முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு, சோஷியலிஸ்டிக் எக்கானமி, இல்லைனா கம்யூனிஸ்ட் ஆர் சோஷியலிஸ்டிக் சமத்துவ பொருளாதார அமைப்பு, இல்லைனா கலப்பு எக்கானமி, மிக்சட் எக்கானமி. ஸோ ரெண்டுத்தோட கலவையும் இருக்கிறது மிக்சட் எக்கானமி. இப்போ நம்ம சொல்றோம்ல, அமெரிக்கா வந்து ஒரு கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி, சோவியத் யூனியன் வந்து ஒரு சோஷியலிஸ்டிக் கண்ட்ரி, நேரு அமைச்ச இந்தியா வந்து ஒரு சோஷியலிஸ்டிக் இந்தியா தான் இருந்தது. ஆனா இப்போ இருக்கிற இந்தியா என்னவா இருக்கு? கலப்பு எக்கனாமியா இருக்கு, மிக்சட் எக்கனாமியா இருக்கு. இப்போ இருக்கிற பெரும்பாலுமான நாடுகள் வந்து ஒரு பியூரான ஒரு கேபிட்டலிஸ்டாவோ இல்லை பியூரான ஒரு சோஷியலிஸ்டாவோ இல்லை. ஸோ பியூர் கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்ல போனா நம்ம யூஎஸ்ஏ சொல்லலாம். பியூர் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி இப்போ எது இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நார்த் கொரியாவை சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி வந்து பெரிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கம்மி தான். பெரும்பாலுமான நாடுகள் வந்து மிக்சடு தான். இப்போ நீங்க சைனாவே பாத்தீங்கன்னா பேருக்கு தான் கம்யூனிஸ்ட் நாடு அப்படின்னு இருக்கும். அவங்களுடைய பேர்லையும் அவங்களுடைய சின்ன கொடியில மட்டும்தான் வந்து சிவப்பும் கம்யூனிசம் அப்படிங்கிற பேரு சொல்லுவாங்களே தவிர அவங்களுடைய என்டையர் பொருளாதாரமும் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி தான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து மிக்சட் எக்கனாமியா மாறிட்டு வருது. ஸோ அது 3. ஸோ அப்போ ஒரு எக்கானமியா கேபிட்டலிஸ்ட், சோஷியலிஸ்ட், மிக்சட் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு சொல்றோம்? ஸோ நம்ம எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா நம்ம 3 முக்கியமான கேள்விகள் கேட்கிறோம். ஸோ 3 முக்கியமான கேள்விகள் என்னன்னா 4 முக்கியமான கேள்விகள். இந்த 4 முக்கியமான கேள்விகள் கேட்டு இதுக்கான பதிலை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஹூ ஓன்ஸ் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்? உற்பத்தி காரணிகள் யாருக்கு சொந்தமானது? ஹவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட்? என்னென்ன பொருட்களும் சேவைகளும் உற்பத்தி செய்யப்படுகின்றன? ஹவு தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட்? அது எப்படி வந்து பகிர்ந்தளிக்கப்படுகிறது, விநியோகிக்கப்படுகின்றன? அண்ட் ஹவு த பிரைசஸ் ஆர் ஃபிக்ஸ்ட்? எவ்வாறு விலைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன? ஸோ இந்த 4 கேள்விகளுக்கான பதிலை வச்சுதான் நம்ம வந்து அது வந்து கேபிட்டலிஸ்டிக்கா, சோஷியலிஸ்டிக்கா இல்லை மிக்சடா அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ முதல் கேள்வி, ஹூ ஓன்ஸ் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்? ஸோ உற்பத்தி காரணிகள்னா என்ன? ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்னன்னா இப்போதான் பார்த்தோம். ஒரு எக்கானமியில நம்ம சரக்குகளையும் சேவைகளையும், அதாவது பொருட்களையும் பண்டங்களையும் சேவைகளையும் செய்யணும்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா உற்பத்தி செய்யறதுக்கு நமக்கு ஒரு சில பேசிக் உற்பத்தி காரணிகள் தேவை. நீங்க எக்கனாமியில இருக்க எந்த கூடோ இல்லை எந்த சர்வீஸோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னாலும் உங்களுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் தேவை. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்ற இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்தால் மட்டும்தான் உற்பத்தியை செய்ய முடியும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப், அதாவது நிலம், உழைப்பு, முதல், அப்புறமா தொழில் முனைவு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை யார் ஓன் பண்றா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளா எடுத்துக்கலாமே, நீங்க வந்து ஒரு துணிக்கடை ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு லேண்ட் தேவை, பில்டிங் தேவை.
அந்த துணிக்கடையில் வேலை செய்யறதுக்கு ஊழியர்கள் தேவை. அந்த துணிக்கடையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு கேபிட்டல் தேவை, முதல் தேவை. ஸோ லேண்டு, லேபர், கேபிட்டல் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் இல்லை. இப்போ நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ் வந்துருச்சு, அதனால அதுக்கு லேண்டு தேவைப்படுறது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆன்லைன் பிஸ்னஸ் நடத்தணும்னாலும் உங்களுக்கு வந்து டேட்டா தேவை, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர், உங்களுக்கு இன்டர்நெட் தேவை. அந்த இன்டர்நெட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு சர்வர் தேவை, அந்த சர்வர்ஸ்லாம் இருக்கிறதுக்கு ஒரு லேண்டு தேவை. ஸோ எப்படியும் வந்து லேண்ட் வந்துடுது, இல்லம் வந்துடுது. ஸோ லேண்டு, லேபர், கேபிட்டல் இல்லாமல் உங்களால் எந்த பிஸ்னஸும் செய்ய முடியாது. இதெல்லாம் இருந்தாலும் அந்த பிஸ்னஸை, அந்த தொழிலை வந்து எடுத்து நடத்தி கொண்டு போகிற ஒரு லீடர், ஒரு தொழில் முனைவுள்ள ஒரு தலைவர், அவர் இருக்கும்போது மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் வந்து செயல்படுகின்றன. ஸோ தொழில் முனைப்பு, ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இந்த 4 விஷயங்களும். ஸோ இந்த 4த்தையும் யார் ஓன் பண்ணுறா, யார் ஓன் பண்ணுறா அப்படிங்கிறத வச்சு ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூ ஓன்ஸ் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ நீங்கள் ஹூ ஓன்ஸ் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரன்னிங் நோட்ஸில் இப்போ நான் வரைகிறது இது பாருங்க, இது போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டலிஸ்டிக், சோஷியலிஸ்ட், மிக்சடு அப்படின்னு நம்ம 3 போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அதாவது முதலாளித்துவம், சமத்துவம் மற்றும் கலப்பு. ஸோ ஹூ ஓன்ஸ் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ கேபிட்டலிஸ்டிக் அதாவது முதலாளித்துவ பொருளாதாரத்தில் இந்த அடிப்படை அந்த உற்பத்தி காரணிகளை யார் ஓன் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா தனியார். ஸோ தனியார் கையில் தான் இந்த லேண்டு இருக்கும், லேபர் இருக்கும், கேபிட்டல் இருக்கும். ஓகே. தனிநபர் தான் தொழில் முனைப்போட அந்த பிசினஸ் ஆரம்பிப்பாரு. ஆனா அதுவே சோஷியலிஸ்டிக் இல்ல கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எக்கானமில இது வந்து கவர்மெண்டோட டோட்டல் கட்டுப்பாடுல தான் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் தான் வந்து என்டையர் கண்ட்ரோலையும் வச்சிருப்பாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குது, ஒரு ப்ரொடக்ஷன்னா என்ன, ஒரு உற்பத்தி நடக்குது. அந்த உற்பத்தி என்ன, சட்டையை உற்பத்தி செய்யறதும் உற்பத்தி தான், இந்த டிவியை உற்பத்தி செய்யறதும் உற்பத்தி தான், இந்த கேமராவை உங்க கையில நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க போனை உற்பத்தி செய்யறதும் உற்பத்தி தான். இந்த உற்பத்தி எல்லாத்தையுமே உற்பத்தி செய்யற நிறுவனம் யார் சொந்தமானது, அது தனியார் சொந்தமானதா இல்ல அரசுக்கு சொந்தமானதா அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம கேபிட்டல், சோஷியல் அப்படின்னு சொல்றோம். மிக்சட் அப்படின்னா என்னதுன்னா கலப்பு. ஸோ மிக்சட்ல என்ன இருக்குன்னா, இங்க வந்து கவர்மெண்ட் கிட்டையும் வந்து இருக்கும், பிளஸ் பிரைவேட் கிட்டையும் இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டும் தொழில் பண்ணுவாங்க, பிரைவேட்டும் தொழில் பண்ணும் அப்படின்னு இருக்கிறது தான் மிக்சட். உங்களுக்கு புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ நம்ம நாடு, இப்போ இந்தியா எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு பல தனியார் பயிற்சி நிறுவனங்கள் இருக்கு. ஸோ தனியார் பயிற்சி நிறுவனங்களும் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் தராங்க, அரசாங்கமும் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் தருது. ஸோ அரசாங்கமும் ஒரு யூடியூப் சேனல் மூலமா கோச்சிங் தருது, ஆனால் தனியார் நிறுவனம் யூடியூப் சேனல் வச்சிருக்கு. இதுதான் மிக்சட் எக்கனாமி. ஆனால் அதுவே கேபிட்டலிஸ்டிக் போனீங்கன்னா அரசாங்கம் இதெல்லாம் பண்ணாது. இதெல்லாம் டோட்டலா பிரைவேட் கிட்ட கொடுத்துட்டு அவங்க பாட்டிக்கு வெறும் வந்து வெளியுறவு கொள்கை, அதே மாதிரி பாதுகாப்பு அப்படின்னு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கூட வர மாட்டாங்க. அதான் கேபிட்டலிஸ்டிக். ஆனா மிக்சட் எக்கனாமில தான் ரெண்டுமே இருக்கும், தனியாரும் இருக்கு, அரசாங்கமும் நம்ம இந்த யூடியூப் சேனல் வழியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து நம்ம போய் சாப்பிட்றதுக்கு சரவணா பவன் ஹோட்டலும் இருக்கு. ஓகே. ஆனந்த பவன், சரவணா பவன், தலப்பாக்கட்டி, இந்த மாதிரி பல ஹோட்டல்ஸ் இருக்கு. அதே மாதிரி அம்மா உணவகமும் இருக்கு. ஸோ அரசாங்கமும் உணவகம் நடத்துது, அம்மா உணவகம்ங்கிற பேர்ல ₹1 இட்லிக்கு தராங்க. அதே மாதிரி தனியாரும் ஹோட்டல் நடத்துது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது தான் மிக்சட் எக்கனாமி. ஓகே. ஸோ கேபிட்டலிஸ்டிக்ல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ ஹூ ஓன்ஸ் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் முதல்ல. ஸோ இந்தியா இஸ் அ மிக்சட் எக்கனாமி. ரெண்டாவது, வாட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். ஒரு பொருளாதாரத்தில் எந்த சரக்கு எந்த சேவைகளை வந்து செய்யணும் அப்படிங்கிற இந்த கேள்வி வருதுல, எந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த கொஸ்டினுக்கு அந்த முடிவு வந்து யார் எடுக்கிறா? ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கானமில அந்த பிரைவேட்க்கு எதுக்கு லாபம் வருதோ, ஸோ லாபம், ஸோ எதுக்கு ப்ராஃபிட்ஸ் வருதோ அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எதை உற்பத்தி பண்ணால் ப்ராஃபிட் வருதோ அதை மட்டும் உற்பத்தி செஞ்சால் அது கேபிட்டலிஸ்டிக். ஓகே. இப்போ நீங்கள் வந்து சோஷியலிஸ்டிக்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுல லாபம் வருதோ அப்படின்னு இல்லை, எது செஞ்சால் மக்கள் நலனோ அது மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து கவர்மெண்ட்டுக்கு லாபம் தேவையில்லை. ஸோ இதுல வந்து எதுக்கு வந்து ப்ராஃபிட் வருதோ அதை மட்டுமே வச்சு பண்ணா, லாபம் வருதோ அதை மட்டுமே வச்சு பண்ணா அது கேபிட்டலிஸ்டிக். சோஷியலிஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர், மக்கள் நலனுக்கு என்ன தேவையோ அதை தான் உற்பத்தி பண்ணுவாங்க, இதை தவிர லாபம் அவங்களுக்கு கணக்கே இல்லை. ஸோ மிக்சட்ல என்ன இருக்குன்னா ரெண்டுமே இருக்கும். ப்ராஃபிட்டுக்காக அதாவது மக்கள் வெல்ஃபேருக்காக வந்து அரசாங்கமும் வந்து என்ன பண்ணும், அம்மா உணவகங்கள் நடத்தும், பிரைவேட்டும் வந்து சரவணா பவன் அப்படிங்கிற அந்த ஹோட்டல்ஸும் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து மிக்சட் எக்கனாமில இருக்கும் நம்ம இந்தியா மாதிரி. ஸோ என்ன கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து லாபத்தை வச்சு மட்டுமே தான் இங்கே முடிவு பண்ணப்படுது. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பொருளுக்கு லாபம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா அந்த எக்கானமியில் அது ப்ரொடியூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ நீங்கள் வந்து
மாஸ்க் செய்றீங்கன்னு வைங்களேன், மாஸ்க் வந்து ஆரம்ப காலத்துல நல்ல விலை இருந்தது. பட் அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா 5 ரூபாய் 4 ரூபாய் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து லாபம் வந்து கம்மியா வருதுன்னு தெரிஞ்சா பிரைவேட் செக்டர் வந்து அவ்வளோவா ப்ரொடியூஸ் பண்ணாம போயிடும். ஸோ அப்போ கவர்மெண்ட் தான் வந்து பண்ண வேண்டியதா இருந்தது. லைக் கவர்மெண்ட் வந்து பேண்டமிக் அப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலமா ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹவு தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட், அது எப்படி வந்து விநியோகிக்கப்படுகிறது. ஸோ அந்த விநியோகிக்கப்படுகிறதுல அந்த விநியோகிப்பு வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் செக்டர் வந்து யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் விநியோகம் பண்ணும். பணம் இல்லைன்னா லாபம் இல்லை, விநியோகம் நடக்காது. ஆனால் அதுவே வந்து சோஷியலிஸ்டிக் எக்கானமியில் என்ன நடக்கும்னா, இங்கே வந்து அரசாங்கமே வந்து ரேஷன் கடைகள், நியாய விலை கடைகள் வச்சு நடத்தும். மிக்சட் எக்கனாமியில் ரெண்டுமே இருக்கும். ஸோ யார்கிட்ட பணம் இருக்கோ, மணி ஆர் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, வாங்கும் திறன். ஸோ சோஷியலிஸ்டிக் எக்கானமியில் அவங்களே வந்து நியாய விலை கடைகள், ரேஷன் கடைகள் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மிக்சட் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். ஹவு ப்ரைசஸ் ஆர் ஃபிக்ஸ்ட். ஸோ லாபம் எப்படி லாபம் பண்ணலாம், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி வந்து பெருசாகலாம் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டே கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி செயல்படும். ஸோ லாபம்லாம் இல்லாமல் மக்களுக்கு கம்மி விலையில கொடுக்கணும். இப்போ வந்து நம்மளுடைய ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா 3 rupees 2 rupees 1 rupeesல ரைஸ், வீட் அண்ட் மில்லட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது ரேஷன் ஷாப்ஸ்ல. ஸோ அதான் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல சொல்லும் 3 ரூபாய் 2 ரூபாய். தமிழ்நாட்டில் இலவசம். ஸோ அந்த மாதிரி தான் விலைகள் நிர்ணயிக்கப்படும். இப்போ அம்மா உணவகத்தில் ஒரு இட்லி 1 ரூபாய் தான் இருக்கு. ஆனால் அதே ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லியே வந்து ஒரு செட் இட்லி 2 இட்லி இருக்கும் 40 ரூபான்னு. ஸோ விலைகள் வந்து மக்கள் நலனை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. இங்கே ரெண்டுமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த 4 கேள்விகள். இந்த 4 கேள்விக்கான பதிலை வச்சு தான் உங்களுக்கு இந்த 3 செட் ஆஃப் எக்கானமிஸ் இருக்கு.